செல்வம் வீட்டில் சேரவில்லை. இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா? சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, குபேர முத்திரை செய்யுங்க பணம் கொட்டும். சில பேர் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க, சுக்கிர திசை அடிச்சிருச்சுன்னா பணம் கொட்டும்னு கொட்டும்பாங்க. இவற்றை எல்லாம் நாம நம்பக்கூடாது. தெருவிலே பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறவனுக்கும் ஒரு நாள் சுக்கிர திசை அடிக்கும். சுக்கிர திசை அடித்த உடனே அவன் செல்வந்தனாகி விடுகிறானா? இல்லை. வீட்டில் செல்வம் சேர வேண்டும் என்றால் ஒரே ஒரு தீபம் மட்டும் போதும். தீபத்தை போட்டு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு தட்டத்தில் 4 திசையிலையும் தீபம் வச்சு மையத்தில் ஈசன் அருள் பொங்கும் இடமாக கிழக்கும் வடக்கும் சந்திக்கும் ஒரு தீபத்தை போட்டுட்டு நம்ம ஏதேனும் ஒரு குலதெய்வத்தையோ இறைவனையோ நாம் வழிபட்டு கொண்டிருந்தால், கைகளில் தட்டு முத்திரை வச்சு ஏந்தி கொண்டிருந்தோமையானால் பிரபஞ்ச மகாசக்தி உள்ள வரும், நோய் நொடி போயிரும், வசந்தம் உருவாகும், தொழில் செய்வதற்குண்டான மனநிலை வரும், தொழிலிலே பல புது யுத்திகளை காண முடியும். பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் ஒரு இடத்தில் இருந்தால்தான் செல்வம் கொளிக்கும். பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் இல்லை என்றால் அந்த இடத்துல எல்லா பிரச்சனையும் வரும். வம்பு, வழக்கு, சண்டை, அமைதியின்மை, நோய் எல்லாமே வரும். இவனும் தட்டு முத்திரையில் அப்படியே வச்சுட்டு தீபத்தை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாலே பிரபஞ்ச மகாசக்தி கைகளில் ஊடுருவி அந்த இடம் முழுவதும் பிரபஞ்ச மகாசக்தி நிறையிறதுனால எதிர்மறை போயிடும். அந்த தீபம் அருள் பெரும் ஜோதி சுடர்விட்டு பிரகாசித்து அந்த இடத்தில் உள்ள குறைகளை போக்கி செல்வம் கொளிப்பதற்குண்டான வளமையை கொடுக்கும். அதை விட்டு எந்த ஒரு பரிகாரமும் செய்து செலவை செய்து கொண்டிருக்க வேண்டாம். எதையும் தேடி எங்கேயும் அலைய வேண்டாம். உங்க இல்லத்திலேயே இதை நீங்கள் செய்து வாழ்க்கையில் வளம் பெறலாம். செல்வம் தன்னை போல் வந்து சேரும். முகவரி: ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம், 567/2, ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி, பெருமாள் சுவாமி மலை அடிவாரம், ஆனைமலை, பொள்ளாச்சி, கோவை. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9344833157.